ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் இப்போ தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் கருப்பு பல்சர். இந்த படத்தை முரளி கிருஷ்ணா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அட்டகத்தி தினேஷ் ஹீரோவா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் ரெக்வஸ்ட் பண்ற மாரி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான அட்டகத்தி தினேஷ் சென்னையில வாட்டர் பியூரிஃபயர் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரு மேட்ரிமோனி மூலியம் ஹீரோயினா மீட் பண்ணுவாரு. 2 பேருக்கும் பிடிச்சு போயிரும். 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில ஹீரோயின் கிட்ட தாங்கிட்ட கருப்பு பல்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவாரு. ஹீரோயின் அதை நம்பி அடுத்த டைம் மீட் பண்றப்ப என்ன அந்த வண்டியில கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஆசையா சொல்றாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. எப்படியாவது கருப்பு பல்சர் பைக்கை ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கருப்பு பல்சர் வண்டியை வாங்குறாரு. அந்த வண்டியை வாங்கின பிறகு இவரை சுத்தி அடுத்தடுத்து சில அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் கருப்பு பல்சர். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்துருவோம். இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஒளிப்பதிவு படத்துக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே இருந்துச்சு. எடிட்டிங் பரவாயில்லையா இருந்துச்சு. டெக்னிக்கல் விஷயங்கள் ஓரளவு ஓகேவா இருந்துச்சு. நெக்ஸ்ட் படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, இந்த படத்தில் நடிச்ச எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் ஏதோ ஒரு இடத்துல செயற்கைத்தனமாவோ ஓவர் ஆக்டிங்கா தான் தெரிஞ்சிச்சு. நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய அட்டகத்தி தினேஷ் அவரோட பர்ஃபார்மன்ஸ் கூட சில இடங்கள்ல ஓவர் ஆக்டிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஸோ ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு நெகட்டிவா தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம டப்பிங் ப்ராப்பரா இல்லை. நிறைய இடங்கள்ல ஆக்டர்ஸ் பேசுற டயலாகுக்கும் லிப் மூவ்மெண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பத்தி சொன்னா, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சொதப்பல் தான். இந்த படத்துல ஒரு சீன் கூட எனக்கு உருப்படியா இருக்கிற மாதிரி இல்லை. ஹீரோயின் இவங்களுக்கு இடையில இருக்க ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகல. படத்துல வர காமெடி சீக்வன்சஸும் ஒர்க் அவுட் ஆகல. படத்துல வர எமோஷன் போர்ஷனும் ஒர்க் அவுட் ஆகல. சரி, இந்த ஹாரர் அப்படிங்கிற விஷயத்தை இவங்க ட்ரை பண்ணியிருக்குது நம்ம ஆல்ரெடி பழைய படங்கள்ல பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் நயன்தாரா அவங்களோட நடிப்புல டோரான்னு ஒரு படம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஹாரர்ங்கிற விஷயமும் பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வர பிளாஷ்பேக்கும் டோட்டலா ஒர்க் அவுட் ஆகல. பிளாஷ்பேக்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஜல்லிக்கட்டு போர்ஷன். அந்த போர்ஷன்ல வர விஎஃப்எக்ஸும் சுமாரா தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஓவரால் ஸ்கிரீன் பிளே எனக்கு மிகப்பெரிய சொதப்பலா தான் இருந்துச்சு. ஓவராலா சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல டெக்னிக்கல் விஷயங்கள் ஓகே, ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே பெரிய சொதப்பலாக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேல ஓவராலாக ஒரு இம்மெச்சூரிட்டி இருந்துச்சு. அதனால படத்தோட ஸ்க்ரீன் பிளே நிறைய இடங்கள்ல செயற்கைத்தனமாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சுமாரான படம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.